ஒரு அரசனுக்கு திடீரென 2 கண்களும் குருடாகிவிட்டது. அதை குணப்படுத்த மலை உச்சியில் உள்ள சஞ்சீவி மூலிகையை கொண்டு வந்து பிழிந்தால்தான் முடியும் என்று அரச வைத்தியர் கூறினார். ஆனால் ஒரு நிபந்தனை, அந்த மலை உச்சிக்கு செல்ல வேண்டும் எனில் அந்த மலை அடிவாரத்தில் உள்ள தேவதை வழிகாட்டினால்தான் முடியும் என்று வைத்தியர் கூறினார். அந்த அரசருக்கு 3 குமாரர்கள். அதில் முதலாமானவன் கொண்டு வருகிறேன் என கிளம்பினான். தேவதை வழிகாட்ட ஒரு நிபந்தனையும் விதித்தது. நான் உன் பின்னால் வருவேன். நான் இடது பக்கம் திரும்பு என்றால் இடது பக்கம் திரும்ப வேண்டும், வலது பக்கம் திரும்பு என்றால் வலது பக்கம் திரும்ப வேண்டும். நீ நடப்பதை நிறுத்தக்கூடாது, நடந்து கொண்டே இருக்க வேண்டும். எது நடந்தாலும் பின்னால் திரும்பி பார்க்கக்கூடாது என்றது. முதலாமானவன் நடந்து செல்ல தேவதை வழிகாட்டி சென்றது. திடீரென பின்னால் வந்த தேவதையின் சலங்கை ஒலி கேட்கவில்லை. என்ன ஆயிற்று, சலங்கை ஒலி கேட்கவில்லையே என்று தன்னை அறியாமல் முதலாமானவன் திரும்பி பார்க்கிறான். நிபந்தனையை மீறிவிட்டான் என்பதற்காக அவனை தேவதை கற்சிலையாக்கி விடுகிறாள். அடுத்து 2ஆமானவன் கிளம்புகிறான். கிட்டத்தட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பாதி தூரம் வந்து விடுகிறான். திடீரென எங்கேயோ இருந்து சிரிப்பு சத்தம் ஒலிக்கிறது. ஆர்வம் மிகுந்தியால் திரும்பி பார்க்கிறான். அவனும் கற்சிலையாகி விடுகிறான். இறுதியாக 3ஆம் அவன் வருகிறான். இவனுக்கும் அதே நிபந்தனைகளுடன் தேவதை முன் வருகிறது. இவனும் பின்வரும் சத்தம் நின்று போனாலும் முன்னே செல்கிறான். பின்னால் அலறல் சத்தம், சிரிப்பொலி இவைகளுக்கெல்லாம் திரும்பாமல் முன்னே செல்கிறான். இறுதியில் மலை உச்சியையும் அடைந்து மூலிகையையும் கைப்பற்றுகிறான். நண்பர்களே, இந்த கதையில் பின்னால் வரும் தேவதைதான் நமது மனது. நிபந்தனையை விதித்துவிட்டு செயல் உறுதியை தடுக்க எல்லா முயற்சிகளையும் செய்யும். அதை புறக்கணிப்பதில்தான் நம் வெற்றி அடங்கியுள்ளது. நம் இலக்கை நோக்கி நாம் பயணிக்கும் போது நம்மை திசை திருப்ப பல சத்தங்கள் கேட்கலாம். முதல் இளவரசனைப் போல சந்தேகம் நம்மை திரும்பி பார்க்க வைக்கும். 2வது இளவரசனைப் போல ஆசை அல்லது ஆர்வம் நம் கவனத்தை சிதறடிக்கும். யார் ஒருவர் இத்தகைய தடைகளையும் தேவையற்ற சத்தங்களையும் பொருட்படுத்தாமல் தன் இலக்கில் மட்டும் உறுதியாக இருக்கிறாரோ அவரே வெற்றியை அடைகிறார்.